வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி காலை உணவு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இது துளசி சாறு வச்சுருக்கோம். துளசி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிடுறோம். பிளெண்ட் பண்ணி அதை வந்து வடிகட்டி சாறு எடுத்துருக்கோம். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இருமல், சளி, அந்த ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப நல்ல சாறு இது. அப்புறம் வந்து தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது நல்ல தீர்வு. அதே மாதிரி சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கும் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய சாறு. இதை மட்டும் குடிச்சிட்டு வந்து சர்க்கரை வியாதி சரியாக நினைக்காதீங்க. மற்றபடி இந்த மாதிரி உணவும் நீங்கள் எடுத்துக்கணும். அதோடு சேர்த்து உடற்பயிற்சியும் பண்ணி ஆகணும். இருந்தாலும் இது வந்து நல்ல ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பப்பாளி பழம், இது வந்து வெள்ளரிக்காய். இன்றைக்கி வந்து பொரியல் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருக்கோம். இது வந்து சுண்டல், கருப்பு சுண்டல். அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒரு முட்டை வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து இது பார்த்திங்கன்னா குதிரைவாளியில் வந்து தக்காளி சூப் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து தயிர் பச்சடி. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம உணவை டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நிறைய பேர் நம்மகிட்ட வந்து கவுன்சிலிங் கேட்குறாங்க. நம்ம டோட்டலாக ஃப்ரீயாக தான் கவுன்சிலிங் பண்ணிகிட்ருக்கோம். கவுன்சிலிங் மீன்ஸ் எப்படின்னா எடை குறைப்புக்கு எந்த மாதிரி உணவுலாம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அதனால் நிறைய பேர் நேற்று வந்து ஒருத்தவங்க வந்து துபாயிலேருந்து பேசினாங்க. ஒரு 98 கிலோ இடம் இருக்கிறேன், அந்த மாதிரி கொடுக்கலான்ட்டு அவங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ்லாம் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி இந்த மாதிரி நிறையா சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் என்னுடைய ஃப்ரீ டைமில் தான் அதெல்லாம் பண்ண முடியும். அந்த மாதிரி யார் கேட்டாலும் நம்ம வந்து இது வந்து ஒரு உதவி பண்ணுறோம், ஒரு சர்வீஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் நாங்கள் இந்த உணவு வச்சு நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வந்திருக்கோம். இது வந்து இதுதான் ஃபைனல்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா திருப்பி இது மாறினாலும் மாறலாம். இன்றைக்கி ஸ்டேஜில் வந்து அன்னன்னைக்கு இதெல்லாம் எப்பப்பெல்லாம் நல்லதுன்னு தோணுதோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். திருப்பி ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் ஃபீட்பேக்ஸ் கொடுத்தாலும் கண்டிப்பாக எடுத்துக்கிறோம். நேற்று இட்லி தோசையை பற்றி சொன்னவங்களுக்கு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அந்த மாதிரி யார் எது சொன்னாலும் நல்ல விஷயங்கள் சொன்னால் எடுத்துக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதே மாதிரி நாங்கள் சொல்கிற நல்ல விஷயங்களும் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே.